தண்டபாணி பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். நம்ம இந்த பாக்குறோமே, இந்த ஷீல்டு எல்லாம் யார் வாங்கினாங்க, எங்க வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க? இவ்வளவு ஷீல்டு வந்து வாங்க முடியுமா? ஆமா, இவ்வளவு ஷீல்டையும் வாங்கினவங்க வந்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய திருமதி ஹேமா வெங்கடேஷ். அவங்க இந்த ஷீல்டு எல்லாம் எதுக்காக வாங்கினாங்க அப்படின்றத பத்தி நம்ம அவங்க கிட்டே பேசுவோம். வணக்கம் ஹேமா மேடம். வணக்கம் ஐயா. ஒரு இதயம் தொடும் இன்னிசை கீதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் தளம் இருக்கு. அந்த தளத்தின் முதன்மை ஆளுமையர் பெயர் வந்து கே ரமேஷ். அவரை வந்து எனக்கு 7 வருஷமா தெரியும். அப்போ 7 வருஷத்துல நாங்க 2 பேரும் சேர்ந்து பயணிச்ச தலங்கள் 2-3 இருக்கு. அப்புறம் கடந்த 3 வருடங்களாக அவர் 3 வருடங்களாக வேற ஒரு தளத்துல இருந்து விலகிட்டாரு. அவர் வாட்ஸ்அப்புக்கே வர முடியல. பிறகு வந்து 3 மாதம் முன்பாக அவருக்கு ஒரு விபத்துல வந்து பேசும் தன்மை இழந்துட்டாரு. அப்போ ஃபேஸ்புக் மூலமா என்னோட நம்பரை என்கிட்ட மெசேஜ் பண்ணி என் நம்பரை கண்டுபிடிச்சு, இந்த தலை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க வர முடியுமா, இது பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அப்போ என்னை இணை அனுமுறையா போட்டு இந்த மாதிரி நிறைய கவிதை போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி, பட்டிமன்றம் எல்லாம் வச்சு இது பண்ணாரு. அதற்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். இது நீங்க சொல்றத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கீங்க. ஏறக்குறைய ஒரு 20 வருஷமா இங்க இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த 20 வருஷத்துல நீங்க பல வேலைகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஆன்மீக பணிகள், நிறைய பேருக்கு வழி காட்டுறீங்க, நிறைய பேருக்கு இந்த ஊர்ல எப்படி இருக்கணும்னு ஐடியா சொல்றீங்க. இந்த ஊர்க்காரனை விட அழகா வந்து நீங்க வந்து தெலுங்கு பேசுறீங்க, நிறைய பேரோட பழகி இருக்கீங்க. இங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், அதாவது மாரட்பள்ளி அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஆன்மீக விஷயங்கள் வரும்போது ஹேமா வெங்கடேஷ் மேடம் அப்படின்னா தெரியுமே, இந்த நம்ம கோவிலுக்கு வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் நீங்க உங்களை பாக்குறது. நீங்க வந்து இதை போல இறை பணியும் சரி, நீங்க தமிழ் பணி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். நீ எல்லா விதமான பாசுரங்கள் சொல்றீங்க, திருப்புகள் சொல்றீங்க, தேவாரம் சொல்றீங்க, எல்லாமே நீங்க சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உங்களுடைய தமிழ் பணி வந்து பல நாள் வந்து வாழணும் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்ப வந்து இந்த நீங்க தளத்துல பிரயாணம் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல எவ்வளவு பேர் இருக்காங்க? நான் கேட்கறதுக்கு ஷார்ட்டா சொல்லிடுங்க மேடம். எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்த தளத்துல கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. இப்ப வந்து 90 பீப்புள் இருக்காங்க. 100 பேருக்கும் மகிழ்வித்து மகிழ்ன்ற கான்செப்ட்ல உங்க பேரன் கூட வாங்கியிருக்காரு. சின்ன 6 வயது முதல் 60 வயது வரை இந்த தம்பி வந்து பன்முக திறமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பட்டிமன்றம் எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் விருது கொடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் எல்லாமே வந்து எங்க இருக்காங்க? தமிழ்நாட்டுல பரவலா இருக்காங்களா? தமிழ்நாட்டுல பரவலா இருக்காங்க. எல்லா ஏரியாவிலும் இருக்காங்க. எல்லா ஏரியாவிலும் இருக்காங்க. இங்கேயும் இருக்காங்க. நீங்க வந்து அவங்க எல்லாம் நேரா பாத்திருக்கீங்களா? எல்லாரையும் ஒரு சிலர் இங்க இருக்கவங்களை தான் பாத்திருக்கேன். இங்க ஹைதராபாத்ல இருக்கவங்கள பாத்திருக்கேன். அவங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்கள பார்த்ததுல, முக்கியமா சொல்ல போனா இந்த தம்பியே நான் பார்த்தது இல்ல. வாட்ஸ்அப் மூலமா தான். அருமை. சூப்பர் சூப்பர் சூப்பர். பொண்ணுக்கு, கஷ்டப்படுற பொண்ணுக்கு ரொம்ப, அதாவது என்னன்னா, ஆண் துணை இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அப்பா இல்ல, கணவன் இல்ல, அண்ணன் தம்பி யாரும் ஹெல்ப்புக்கு இல்ல. அப்படி கஷ்டப்படுற பொண்ணுக்கு இந்த தளத்து மூலமா நாங்க வந்து ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்துருக்கோம். எல்லாரும் அவங்களுக்கு முடிஞ்ச உதவி செஞ்சு பெட்டி கடை வச்சு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த தளத்துல பயணிச்ச ஆண்டோவினோன்னு ஒருவரு, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியாம இருந்தது. அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. அப்பவே அந்த பொண்ணோட ஜிபே, அவங்க ஒய்ஃபோட ஜிபே நம்பர் வாங்கி ஏதோ பணம் கொடுத்தோம். அது கடைசியில அந்த பையனை காப்பாத்த முடியல. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அந்த தம்பி இறந்துட்டாரு. இப்ப 1 மாசம் ஆகுது. அதுதான் மனசுக்கு வருத்தமா இருந்தது. ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மேடம். உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பணிகள் வந்து ரொம்ப அளப்பரிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், எல்லாரும் இது பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனா இறங்கி வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி நீங்க வந்து இறங்கி இது மாதிரி நல்ல பணிகள் பல பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் வந்து தொடர்ந்து வந்து இந்த
பேட்டி இல்ல, இன்னும் நிறைய பேட்டிகள் வந்து நான் வந்து உங்களை எடுக்க போறோம். நீங்க வந்து எங்களுக்கு இந்த பேட்டி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க. ரொம்ப 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 சந்தோஷம் மேடம். அதாவது நீங்க வந்து இந்த செகந்திராபாத்ல வாழக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாவும் ஒரு அடையாளமாவும் இருந்துட்டு இருக்கீங்க. எந்த விஷயத்துக்குமே சரி, ஆன்மீக விஷயத்துக்கு இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே இருந்துட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தளத்துக்கு, உங்க தளத்தினுடைய ஆளுமைகளுக்கு, உங்கள் தளத்தினுடைய உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் வந்து எங்களுடைய எறும்பு கூட்டம் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த தளத்துல வந்து மத்த எல்லாருமே ஜாயின் பண்ணலாமா? ஜாயின் பண்ணலாம். யாராவது ஜாயின் பண்ணோம்னா உங்களை வந்து தொடர்பு கொண்டா அவங்களுக்கு என்ன பாட தெரியணும், பேச தெரியணும். நன்றி நன்றி நன்றி. அது மாதிரி நமக்கு அறிமுகமான பல நண்பர்கள் வந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்கக்கூடிய பல நண்பர்களை எறும்பு கூட்டம் வந்து திறமைக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சரி, வந்து நான் வந்து அது மாதிரி வந்து எறும்பு கூட்டம் சார்பில் நான் எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்துறேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி.